கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. புரிஞ்சுட்டியா? எல்லாம் சும்மா பேருக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இல்ல பாட்டி, சத்தியமா இல்ல பாட்டி. நான் மனசார எல்லாத்தையும் உணர்ந்துட்டு பாட்டி. நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சது. அதனால மனசார அர்ஜுன் கிட்டே நீலா கிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன். இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்ட அத்தை கிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நான் காயப்படுத்திருக்கேன்ல, அதுலயும் அர்ஜுன் நீலாவையும் நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன். நடந்தது என்னன்னு தெரியாம நான் பேசக்கூடாத வார்த்தைலாம் பேசியிருக்கேன். அர்ஜுன், நீ என்ன பேருக்குனால மன்னிச்சிட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்கிட்ட மனசாரதான் மன்னிப்பு கேட்டேன். பிரியா, உன் இடத்துல யார் இருந்தாலும் இதை விட அதிகமா கோவப்படுவாங்க. உன் கோவம் நியாயமானதுதான், நான் அதை என்னைக்கும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா என்ன, உன் கோவமாகட்டும் உன் பேச்சுக்களாகட்டும் இது எல்லாமே என்கிட்ட மட்டும் கொடுத்துருக்கோம். அர்ஜுன், நீ தானே என் வாழ்க்கை அழிச்ச அப்படின்னு என் மேல கோவப்பட்டிருக்கோம். என்ன நீ என்ன வேணாலும் பேசியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன பாதிக்கப்பட்டவ நீ, அதனால கண்டிப்பா கோவப்படலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இதுல நிலா என்ன பண்ணா, எந்த தப்புமே பண்ணாதவன் நிலா. ஆனா அவளை நீ காயப்படுத்தினது நியாயமா? நீங்க தப்பு பண்ணதுன்னு பார்த்தா நீ நானே நம்ம சுத்தி இருக்கோம் எல்லாருமே தான். ஆனா தப்பே பண்ணாதவன் நிலா, எந்த பாவமே அறியாதவன். அவளை எதுக்கு இப்படி சங்கடப்படுத்தணும்? அவ கல்யாண வாழ்க்கையில பாதி வாழ்க்கையில நான் அவளை நோக்கடிச்சிட்டேன், மீதிய நீ அவளை நோக்கடிக்கிற. மாமா, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பிரியா மனசு மாதிரி வந்திருக்கா மாமா, மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்கான். இப்ப இதெல்லாம் சொல்லணுமா என்ன? வேண்டாம் மாமா, இதெல்லாம் சொன்னா குத்தி கட்டுற மாதிரி இருக்கும். வேண்டாம் மாமா. இல்ல நிலா, பிரியாக்கு ஆரம்பத்துல நடந்தது என்னன்னு எல்லாம் தெரியணும்ல. என் பங்குக்கு நான் சொல்லிட்டேன், அர்ஜுன் பங்குக்கு அவன் சொல்லணும்ல. அப்பதானே நீ என்ன பண்ண அர்ஜுன் என்ன பண்ணான்னு அவளுக்கு தெரியும். இவ்வளவு நாள் தெரியாதனால தானே இவ்வளவு கோபம். அந்த கோபம் நியாயமானதா இல்லையா, நான் புரிஞ்சுக்கமா இல்லையா? ஆமா நீலா, அர்ஜுன் சொல்லட்டும், சொல்லி காட்டுறது மட்டும் இல்ல, என்ன குத்தி காட்டினாலும் கூட தகும். ஏன்னா நான் அவ்வளவு பண்ணியிருக்கேன். என்ன நடந்ததுன்னு தெரியாம தேவையில்லாம வார்த்தைகளால உன்னை எவ்வளவு கொண்டு இருக்கேன். உன் முன்னாடி உன் புருஷனை பத்தி எப்படி எல்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் தப்பு தானே? எனக்கு ஏன் முன்னாடி விஜயை யாராவது பேசினா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா அன்னைக்கு உன் முன்னாடி உன் புருஷனை எவ்வளவு பேசினேன். தப்பு தானே நீலா? என்ன மன்னிச்சு. பிரியா, இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, நீயும் சும்மா மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதான் கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்டுட்டலாம். விடு பிரியா, இதுக்கு மேலே சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானே. நீங்க பாரு பிரியா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, நீ என்கிட்ட பேச மாட்டியா, என் கூட விளையாட மாட்டியா, எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டியான்னு. ஆனா இது எதுவுமே நடக்கல. ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இப்ப நீ என்கிட்ட பேசுற, என்கிட்ட சொல்ற பத்தியா, என்ன மன்னிச்சிடனீங்களான்னு இதெல்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடி. இது போதும். இவ்வளவு நாள் நான் இயக்கப்பட்டதுக்கெல்லாமே இன்னைக்கு ஏக்கெல்லாம் தீர்ந்துருச்சு. இது போதும்டி. ஏன்னுலா, உனக்கு என் மேல கோவமே வராதா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன அடிக்கணும்னு தோணலையா, என்ன திட்டணும்னு தோணலையா? அப்படியெல்லாம் தோணாமலாம் இருக்காது. அவ்வளோ நல்லவெல்லாம் நான் கிடையாது. என்கிட்ட நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு பெருசா கோவம் வராது. உன்னை திட்டணும் அடிக்கணும்லாம் தோணாது. ஆனா என் புருஷனை பத்தி தவறா பேச தெரியுமா, அதுதான் என் மனசை ரொம்ப காயப்படுத்துருச்சு. அன்னைக்குதான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எனக்கு கோவம் வந்தது. உன்னை மானவரே திட்டணும்னு தோணுச்சு. ஏன் முடிய பிடிச்சி கண்ணத்துல பலான்னு அடிக்கணும் கூட தோணுச்சு. அடிக்க வந்த நீ அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மாமா என்ன அடிச்சிட்டாரு. இதெல்லாம் நீ என்ன நடந்ததுன்னு தெரியாம தானே பண்ண. நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா நீ அன்னைக்கு இப்படி பேசிருக்க மாட்டேனா? இப்ப எல்லாமே தெரிஞ்சதுனால மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப என் பிரியா நல்லவ தானே? உன்னை நானும் கொஞ்ச காலம் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் பிரியா இவ்வளவு அடமெண்டா இருக்கா, இவ திமிர் பிடிச்சு போயிருக்காளேன்னு நானுமே தப்பா தான் நினைச்சிருந்திருக்கேன். இப்பதான் தெரியுது நம்ம பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு அவ தப்பா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டான்னு. என் பிரியா பத்தி நானும் இப்பதான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். சாரிடி பிரியா. என்ன பிரியா, எதுக்கு இப்ப சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதான நியாயம்? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன மன்னிப்பீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்கேன், எவ்வளவு பண்ணியிருக்கேன். அதுவே ஒண்ணு அத்தனை பேர் மத்தியில குழந்தை இல்லைன்னு எவ்வளவு இன்சல்ட் பண்ணியிருக்கேன். நீலாம் என்ன மன்னிச்சிருடி. ஐயோ பிரியா, போதும்டி, போதுங்கிற அளவுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன். நானும் சரி மாமாவும் சரி உன்னை மன்னிச்சிட்டோம், போதுமா? இனி சும்மா மன்னிப்பு கேட்காதா? இல்ல நீலா, நீ வேணா உன் கூட பிறக்கணும் உன்னோட சகோதரின்ற காரணத்துக்காக நீ என்ன மன்னிப்ப.
ஆனா அர்ஜுன் கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கேனா? நான் அதை செவத்துக்குள்ளே அவமானப்படுத்தியிருக்கேன். இத்தனை பேர் மத்தியில் அவனை அவமானப்படுத்தியிருக்கேன். அதனால கண்டிப்பா அர்ஜுன் என்னை மன்னிக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். ஐயோ பிரியா, ஏன் பிரியா இப்படி எல்லாம் நினைக்கிறேன்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இங்க பாரு, நீ மன்னிப்பே கேட்கலனாலும் மாமா உன்னை கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. அம்மா சொல்லாத நீலாம் என்ன சமாதானப்படுத்தணுன்றதுக்காக சொல்லாத. எனக்கு தெரியும் அர்ஜுன் கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாருன்னு. ஐயோ பிரியா, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ மன்னிப்பே கேட்கலனாலும் மாமா உன்னை மன்னிச்சிட்டாரு. மாமா என்ன மாமா பார்த்துட்டு இருக்கீங்க? பிரியா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? வாய் தரதா சொல்லுங்களேன். எனக்கும் சொல்லணும் ஆசை. ஆனா பிரியா எங்க பேச விடுறான்? வந்ததுல இருந்து மன்னிப்பு மட்டும் தானே கேட்டுட்டு இருக்கான். இப்போவாது மன்னிப்பு கேட்கறத நிறுத்தினா கண்டிப்பா விஷயம் என்னன்னு சொல்லலாம். கேட்டியா பிரியா மாமா என்ன சொன்னாருன்னு? இங்க பாரு, நீ என்னதான் மன்னிப்பெல்லாம் கேட்காத. எங்க 2 பேருக்கும் உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நேற்று வரைக்கும் வேணா உன் மேல கோவம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, மாமாவுக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. சரி பிரியா, இங்க பாரு, எனக்காக சரியா? நீலா, இத்தனை நாள் நீ ஏன் சித்தி பொண்ணா பிறந்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நீ எல்லாம் எனக்கு தங்கச்சி மாதிரியான்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்ப சொல்றேன், இப்பவும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நீ ஏன் என் கூட பிறக்காம போயிட்டியான்னு. பிரியா, ஆமா நீலா, எத்தனையோ நாள் உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கேன், அவாய்ட் பண்ணிருக்கேன், ஹர்ட் பண்ணிருக்கேன், என்னென்னமோ சொல்லியிருக்கேன். ஆனா நீ இதை எதையுமே பொருட்படுத்தாம இப்பவும் என் கூட பேசிட்டு இருக்க பாத்தியா? எனக்கு இது ஒண்ணு போதும்டி. இதை விட வேற என்னடி வேணும்? நீ எனக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு? நீ என் தங்கச்சி தாண்டி. என் கூட பொறுக்கலனாலும் நீ தான் என்னோட தங்கச்சி. எப்படியா இப்ப சொன்ன பாத்தியா? இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது மாதிரி நீ என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல மாட்டியான்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ என் ஆசை எல்லாமே நிறைவேற்றிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் நீ. தேங்க்ஸா? ஆமா, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிப்பாங்களா லூசா? தொப்புள் கோடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது, என்ன நெஞ்சு தாங்குறது? தாய் புள்ள பாசம் இது, எந்த சாமி சேர்க்கிறது? கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோலிலே. கண்ணீரே கூடாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும். அடி சிரிக்கீங்களா? அதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. பிரியா மனசு மாறிடுச்சு. இன்னும் எதுக்கடி வருத்தப்பட்டு இருக்கீங்க? போத முடிய வருத்தப்பட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? இன்னும் அக்கா காரிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நீ சொல்லாம இருக்க. வீடு தேடி வந்திருக்கால, அவகிட்ட முக்கியமான விஷயத்த சொல்ல வேணாம்? பேரணி அவளுங்க தான் இவ்வளவு நாள் பேசாம இருந்து பழகாம இருந்து இன்னைக்கு பேச போக 2 பேரும் பாசத்தை கொட்டிக்கிறாளுங்க. இந்த பாச மலையில நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்றா பேராண்டி. என்ன பாட்டி, வந்ததுல ஏதோ விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க? அர்ஜுன், என்னடா என்ன விஷயம்? அதுவா, அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஓய் பொண்டாட்டி, என்ன ஃபீலிங்ஸ்லாம் முடிஞ்சுதா? விஷயத்த சொல்லலாமா? மாமா, இவ்வளவு நாள் பிரியா என்கிட்ட பேசுவானா? எவ்வளவு நாள் நான் எங்க இருக்கேன்? எனக்கு அவ பேசினா நீங்க எல்லாம் ஃபீலிங்ஸ் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடி கிண்டல்லாம் இல்லடி. பிரியாவும் விஜயம் வீடு தேடி வந்திருக்காங்க. பிரியா மனசு மாறி இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல எங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்ல? ஆமால மாமா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஏன் மேடம் சொல்ல மாட்டீங்களா? நீயே சொல்லு. நானா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. என்னதான் விஷயம்? எதுக்கு 2 பேரும் போட்டபடி போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. தானே டேய் அர்ஜுன், என்னதான்டா விஷயம்? விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன்டா. அது என் பொண்டாட்டியே சொல்லுவா. பொண்டாட்டி நீயே சொல்லிடுமா? எப்படி சொல்லுவோம் பாருங்க. அது என் புருஷனே சொல்லுவாரு. பிரியா என் புருஷன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ரொம்ப கடுப்பேத்துறீங்கடா. சரி நீங்க சொல்லுங்க. என்ன பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. அடே பேராண்டி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. அடே பேராண்டி, என்ன வைக்கும்? சொல்லுடா, உன் சகல தானே, சொல்லு. இதுக்கு மேல நம்மளால முடியாது. டே அர்ஜுன், ஒழுங்கு முதல்ல இப்ப விஷயம் என்ன சொல்ல போறியா இல்லையா? டேய் டென்ஷன் ஆகாத, சொல்றேன். அது என்னன்னா அது சரி. டே பேராண்டி, உனக்கு கூட வெக்கம் வருமா? வெக்கமா? டேய் என்னடா நடந்திருக்கேன்? நீ வெக்கப்படுறனா? மவன இப்ப சீக்கிரம் விஷயத்த சொல்ல போறியா இல்லையாடா? சொல்றேன் சகல, சொல்லாம இருப்பனா? அது ஒண்ணும் இல்ல. நீ அப்பாவை மட்டும் இல்ல, பெரியப்பாவும் ஆயிட்ட. பெரியப்பாவும்? டேய் சகல, என் குழந்தைக்கு அப்பா மட்டும் தான் ஆக முடியும். என் குழந்தைக்கு எப்படா பெரியப்பா ஆக முடியும்?
மரம் சகல என்னமா உனக்கு புரியல? அர்ஜுன் அப்போ நிலா அது பிரியா எவ்வளவு ஷார்ப்பா புரிஞ்சுட்ட பத்தியா? என்னது பிரியா அவன் என்ன சொல்றான், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? எனக்கு எதுவும் புரியலையே சகல. கொஞ்சமாவது மூளை இருக்குமா சகல? அப்பதான் புரியும். மூளை இருக்குமா? அப்ப எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்க? டேய் என்ன தானே சொல்ல வரீங்க? ஐயோ விஜய் என்னமா உங்களுக்கு புரியல? நிலா குட் நியூஸ் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. குட் நியூஸா? என்ன பிரியா குட் நியூஸ்? ஏ பிரியா நீலா அப்ப நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா? ஆமா லூசு வந்தது இதுதானே முதல்ல சொல்லணும். இவ்ளோ லேட்டா சொல்ற? ஐயோ சகல என் பொண்டாட்டி கிட்ட மாதிரி வந்தது இந்த விஷயத்த தான் சொல்லணும். இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? கடா சொல்ல விட்டீங்க. அதான் பிரியா மாறி மாறி மணி கேட்டுட்டு இருந்தானே. அப்புறம் நான் எங்க சொல்ல? அப்பல்ல இப்பவும் சொல்றேன். என்ன மன்னிச்சிடு அர்ஜுன். எவ்வளவு தப்பு தப்பா பேசியிருக்கானா? என்ன மன்னிச்சிடு. அடியே சிரிக்கி நீ வந்ததும் உன்கிட்ட நானும் அத்தக்காரையும் பேசணுமே அதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டியா? எங்களுக்கும் உன் மேல பயங்கர கோவம் தான். இந்த நல்ல விஷயம் நடக்காம நீ வீட்டுக்கு வந்திருந்தேனா கண்டிப்பா நானும் சரி என் மருமகளும் சரி உன்னை தாளிச்சு எடுத்திருப்போம். ஆனா என் பேத்தி இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த சொன்னதும் எங்களுக்கு எல்லாரும் மேலே அந்த கோவம் எப்பயும் பறந்து போச்சு. அது மட்டும் இல்ல உன் புருஷன் வந்தது வந்து வாயை மூடிட்டே இருந்தாலும் அவன் அமைதியா தான் நினைக்கிறியா? உனக்காக உன் புருஷன் பேசலேன்னு உனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கணும். ஆனா உன் புருஷன் உனக்காக பேசாமலாம் இல்லடி சிரிக்கி. பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? பாட்டி இப்ப எதுக்கு பாட்டி? அதான் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சேன். அவ்வளவு மன்னிப்பு கேட்டுட்டான். அர்ஜுனன் நிலவும் அவளை மன்னிச்சிட்டாங்க. எனக்கு இதான் பாட்டி வேணும். இதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கேன். அது போதுமே பாட்டி. இதை விட வேற என்ன வேணும்? விடுங்க. முடிஞ்சதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டேன்? விஜய் என்ன பண்ணுங்க? பாட்டி சொல்ல விடுங்க. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரியா. அது பாட்டி சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். நீ எதுக்கு இதை இவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்ல இல்ல என்னமோ இருக்கு. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. விஜய் என்ன பாட்டி பண்ணாரு? பேராண்டி பொண்டாட்டிக்கிட்டலாம் எதையும் மறைக்க கூடாதுடா. நீ செய்யற நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே உன் பொண்டாட்டிக்கு தெரியணும். அதே போல அவ என்ன செஞ்சாலும் சரி அது உனக்கு தெரியணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு முறையுமே இருக்கக்கூடாதுடா. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இல்ல பாட்டியும் அது அமைதியா இருடா எனக்கு தெரியும். அடியே சிரிக்கி உன் புருஷன் என்ன பண்ண தெரியுமா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க பாத்தியா? அப்படி ஒன்னும் அமைதியா நிக்கிற ஆள் இல்லடி. உன்னை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்குறவங்க கிடையாது. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே விஜய் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நானும் பிரியாவும் வரும், பிரியா அர்ஜுன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிரியா மேல கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும் பாட்டி. நீங்க கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பீங்க. உங்க கோவம் நியாயமா தான் பாட்டி. நான் அதை தப்பு சொல்ல விரும்பல. ஆனா தயவு செஞ்சு அவளுக்கு எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவ இப்ப மாசமா இருக்கா. நாங்க ஆல்ரெடி அவளை ரொம்ப நோக்கடிச்சிட்டோம். நான் அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்காம கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் திட்டி அவளை எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது திட்டணும்னா என்ன திட்டுங்க. என் பொண்டாட்டிக்காக நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்ன வேண்டி சிரிக்கி உன் புருஷன். என்ன விஜய் வீட்டுல நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசுவேன். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் கூட நீ என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன்னு நினைச்சேன். இங்க கூட்டிட்டு வரும்போதும் உனக்காக நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், நீயே தான் உனக்காக போராடணும்னு அவ்வளவு சொல்லி கூட்டிட்டு வரும்போதும் இன்னும் கோபம் குறையலையோன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக இவ்வளோ பேசியிருக்கலாம் விஜய். நீ எவ்வளோ பண்ணியிருக்கலாம். நான் யாரையுமே புரிஞ்சுக்கலாம். அர்ஜுனையும் புரிஞ்சுக்கலாம், கூடவே இருக்க என் புருஷனையும் புரிஞ்சுக்கலாம். நான் எவ்வளோ பெரிய முட்டாளல்ல. என் பொண்டாட்டி நீ தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக என் பொண்டாட்டி இல்லைன்னா ஆயிடுமா? என் பொண்டாட்டி திருத்த வேண்டியது என் கடமை தான். அவளை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருக்கதான் என் கடமை தான். என்னை பொறுத்திருக்கேன் பிரியா எனக்கு நல்லது தானே. அதுக்காக அவள் தப்பு பண்ணுறேன்னு நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. இது அதுக்காக ஒரு சின்ன தண்டனை தான். நீ பாரு பிரியா இப்போ நீ மாறிட்டல. எனக்கு இதாண்டி வேணும். இது போதும். இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் விஜய். அது உன் மூலியமா தான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா நான் பழைய பிரியாவே இருக்க மாட்டேன். நான் இப்போ புது பிரியா, என் விஜயோட பிரியா. அதனால நான் இனிமே நீ நினைச்ச மாதிரி தான் இருப்பேன். உனக்கு எப்படிலாம் இருக்கணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் கண்டிப்பா இருப்பேன் விஜய். அப்படி சொல்லுமா, இதை தான் நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட எதிர்பார்த்துறேன். நீ எப்போ எப்படி ஆவணும் நாங்களாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தோம். இப்போ பிரியா புது பிரியாவை மாறிட்டல, இது போதும் எங்களுக்கு. அப்படி சொல்றீ மருமகளே. அடி சிரிக்கி கேட்டியா மருமக என்ன சொன்னானே? இங்க பாரு, இப்போ நீ புது பிரியாவை மாறிட்ட. இனிமே எதை நினைச்சு வருத்தப்படாத. அதுவும் இனிமே வருத்தமே படக்கூடாது. வாய வைரமா இருக்கிறடி. இனி எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் புருஷன் நினைச்ச மாதிரி நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணா மாறு. அவன் எப்பவுமே உனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறான். நீ அவளுக்கு ஏற்ற மாதிரி மாறி நல்லபடியாக குடும்பத்தை நடத்துறதுக்கு வழியை பாருங்க. இனி எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க சரியா? கண்டிப்பா பாட்டி. இனிமே நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரியே நான் இனிமே இதற்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே நடந்துப்பேன் பாட்டி. நீங்களும் என்ன மன்னிச்சிட்டீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா அடியே சிரிக்கி இங்க பாரு. அதெல்லாம் நாங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம். இனி நீ இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை கேட்கக்கூடாது. அதான் மன்னிச்சிட்டோம் சொல்லிட்டோம்ல, விட்டுத்தானே.
என்னடி மருமகளை பார்த்துட்டு இருக்கேன். போய் எல்லாருக்கும் டீ குடிக்கிறதுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வாப்போம். இந்த எடுத்துட்டு வரேன். அப்பவே நான் எடுத்துட்டு வரணும் நினைச்சேன். உங்ககிட்ட பேச்சு மயக்கத்துல நினைட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன். இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். நானும் பிரியாவும் உடனே கிளம்பணும். ஏய் என்னடா உடனே கிளம்பணும்ன்றா? ஆமாண்டா, அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம வந்துட்டான். இவன் ரொம்ப வருத்தப்பட்டலாம். சரி அதான் ஆவதாகட்டும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா கிட்ட எதுவும் சொல்லல பத்தியா? நாங்க இப்ப கிளம்புறோம். அப்புறமா வந்து பாக்குறோம். சரி அம்மா கிட்ட தானே சொல்லணும். அதெல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிறேன். வந்ததும் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி கிளம்பாதான். டேய் கனி எது என்ன பாத்தியா? அவங்க கிட்ட பேசுங்க. எதுவுமே பண்ணாம கிளம்புறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுலாம்? என்னடா இப்படி கேட்டுட்டான்? வந்துட்டு அவங்க பார்க்காம போறேன்னா என்னால அவங்க பார்க்க முடியலடா. கஷ்டமா இருக்கேன். அவங்க இப்படி வச்சு பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு பிறகு தானே என்னால அவங்க பார்க்க முடியும். அதான் அவங்களுக்கு தான் அடுத்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரி இப்போதானே கொஞ்சம் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிட்டு வருது. சீக்கிரமே தனிக்கும் தீரனுக்கும் என்ன பண்ணணும் கூடி சீக்கிரம் பண்ணிடுவோம். ஏய் அதை நினைச்சு கவலைப்பட்டு தான் அவங்க பார்க்காம போறீங்க. நீங்க பாரு அதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே தன்னால நடக்கும்டா. நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கான்? இதுக்காக வந்துட்டு தங்கச்சி பார்க்காம போவியா? இரு கனியை தீரனையே பார்த்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பலாம். அது மட்டும் இல்லை வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம கிளம்புறீங்க. அதெல்லாம் இல்லை. நீ அப்படியா வந்து சாப்பிட்டு எல்லாம் இருந்து கனி தீரன் கிட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறம் பொறுமையா கிளம்பலாம். இரு அஜிஜோ வேலை இருக்கு அர்ஜுன். நீ வேற நான் பிரியா கூட்டிட்டு வந்து முதல்ல இதை பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் தான் நான் முதல்ல இங்க வந்தேன். நீ வேற என்னதான் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையா போறதா? அதெல்லாம் முடியாது. நீ வேற நிறைய வேலை இருக்குடா. ஏய் என்னடா வேலை இருக்கேன்? அதெல்லாம் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் விட இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுக்கு நீ கண்டிப்பா இருக்கும். நானே உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன். ஏதோ சந்தோஷமான விஷயத்தெல்லாம் அது சொல்றதுக்கு மறந்துட்டேன். அதனால நீயே வந்துட்டு இங்க இருந்து அந்த விசேஷத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பு. என்னது விசேஷமா? டேய் இன்னும் எத்தனை விஷயம் தான் வச்சிருக்கீங்க? நீ எல்லாம் கன்சீவா இருக்க விஷயத்தையும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ அடுத்து ஏதோ விசேஷம்ல அது என்னடா? ஆமா நானும் அதான் கேக்குறேன். என்ன விசேஷம்? நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன். எனக்கு சொல்லுங்க. அது பொண்டாட்டி உனக்கு சொல்லணுமா? ஆனா இது உனக்கு சர்ப்ரைஸ். இங்க பாரு சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ். அதுக்காக நீ எதையும் யோசிச்சிட கூடாது. புரியுதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ப்ரைஸ் என்னன்னு உடனே ரிவீல் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சர்ப்ரைஸா? மாமா எதுமே இது சொல்லவே இல்ல. என்னன்னு சொல்லுங்க மாமா. இல்ல நான் மண்டே வெடிச்சிரும் போல இருக்கேன். நீ பொண்டாட்டி கொஞ்ச நேரம் போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ப்ரைஸ் என்னன்னு உனக்கே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னால வெயிட் பண்ண முடியாது. பாட்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. என் பேராண்டி நேத்தே என்கிட்ட சொல்லிட்டான். மாமா பாட்டி மட்டும் சொல்லிருக்கீங்க, எனக்கு மட்டும் சொல்லவே இல்ல. எனக்கு சொல்லுங்க மாமா. ஏண்டி உனக்கு புரியுதா இல்லையா? சர்ப்ரைஸ்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் அர்ஜுன் அதான் நீதான் இவ்வளவு தூரம் கேட்கறாங்களா? என்னதான் சொல்லண்டா? அவங்க கிட்ட சொல்லும்போது நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. என்னடா அப்படி பெரிய சர்ப்ரைஸ்? சரி நிலாவுக்கு தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும். எனக்கு மட்டும் கொஞ்சம் ரகசியமா சொல்ல. என்னன்னு மிஸ்டர் சகல இது என் பொண்டாட்டிக்கு மட்டும் சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணண்டா. உங்களுக்கு சர்ப்ரைஸா? டேய் அப்படி என்னதானே வச்சிருக்கேன்? டைம் வர ஆகுதுடா. இது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லண்டா. ஏய் இப்போ எதுக்கு டைம் பார்த்துட்டு இருக்கான்? நான் சொன்னதுதான். இப்பெல்லாம் நீ வீட்டுக்கு கிளம்ப கூடாது இருக்கிறான். பிரியா அவன் கிட்ட சொல்லு. அவன்லாம் இப்பெல்லாம் வீட்டுக்கு போக கூடாது. அவன் மட்டும் அப்படி வீட்டுக்கு போனா ஒன்னும் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான். பாத்துக்க. இது நல்லா இருக்கு. உங்க சகல போனா நான் என்ன பண்ண முடியும்? நான் போறேன் நான் சொன்னேன். நான் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். என்ன லுக்கு? இல்ல வரும்போது என் கூட தானே வந்தேன். இப்படி திடீர்னு கட்சி மாறிட்டீங்க. அதெல்லாம் இனிமே அப்படிதான். ஆமா நான் நிலாக்கிட்ட இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவகிட்ட நான் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் எப்படி திடீர்னு உடனே வர முடியுமாமா? அதெல்லாம் என்னால உடனே வர முடியாது. அர்ஜுன் சொன்ன மாதிரி நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க இருந்து நிலாக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வரப்போறேன். போதா குறைக்க அர்ஜுன் வேற ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாரு. அது என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. அப்படிங்கிறதுக்குள்ள பல்ட்டி அடிச்சிட்டியே. நீ இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறேன்? என்னாலும் தனியாலாம் இருக்க முடியாது. நானும் இங்கே இருக்கேன். டேய் சகலம் இவ்வளவு நேரம் நான் இருன்னு சொன்ன போது இல்ல இப்போ பொண்டாட்டி வரமாட்டேன்னு சொன்னதும் அது வந்து சகல அப்புறம் பொண்டாட்டி இல்லாம நம்ம மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறோம்? அதான் அவனு அப்ப இனிமே உங்ககிட்ட எதுவும் கேட்க கூடாதுடா. எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா பிரியா கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். இனி உங்ககிட்ட எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. பிரியா நீ இரு. நான் எப்ப போக சொல்றேன்னா அப்பதான் போகணும். சரியா? கண்டிப்பா அர்ஜுன். நான் எத்தனை நாள் வேணாலும் இருக்க ரெடி. சகல நான் கூட எத்தனை நாள் வேணாலும் இருக்க ரெடி. ஏய் வேணாண்டா ரொம்ப கடுப்பேற்ற பாத்துக்க. அரே பேரானீங்களா? உங்க ரெண்டு பேர் கதை எனக்கு தெரியும்டா. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலிச்சவனுங்க கிடையாது. பொண்டாட்டினா அப்படி தாங்குறீங்கடா நீங்க ரெண்டு பேருமே. உன்னையோட என் பேரை என்ன சொல்லணும்? என் பேர் என்னமோ உன்னைய மறைக்கிறோம். அவனுக்கேனு ஒரு நிமிஷம் பொண்டாட்டி விட்டு இருப்பானான்ட்டு. அது சகல அப்புறம் பொண்டாட்டி விட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்லு சகல. நல்ல சகலைங்க தானே நீங்க ரெண்டு பேரும். உள்ள வரலாமா? அப்பா வாங்கம்மா வாங்கப்பா. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. யாரு? என் வீட்டு சம்பந்தியா? என் வீட்டு சம்பந்திக்கு இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? இதுல வேற உள்ள வரலாமா வேற கேள்வி வேற. உள்ள வாடி. அண்ணி போதா நீ இந்த மரியாதையே போதும். இப்பவே வந்துடுறேன் உள்ள.
இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா மரியாதை கொடி கட்டி பறக்கும் போல இருக்கேன். இருங்க இப்பவே வந்துடுறேன். இங்க வாங்க உள்ள போவோம். ஆமாமா நீ சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா மரியாதை கொடி கட்டி தான் பறக்கும். உள்ள வாமா அண்ணே, உள்ள வாங்கணும். அத்தா மாமா உள்ள வாங்க. அம்மா அப்பா என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணல, சொல்லாம வந்திருக்கீங்க? இல்லம்மா, பெத்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? அப்பா அப்படின்னா இல்லப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா? அதுவும் பழத்தட்டோட வந்திருக்கீங்க. என்னப்பா திடீர்னு? இதெல்லாம் என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? என்ன மாப்பிள்ள, என்ன உங்க பொண்ணு சொல்லல போல இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? அவர்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு, அதான் அவர்கிட்ட சொல்ல முடியல. அதான் நீங்க வந்துட்டீங்க, இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னமா பேசுறீங்க? எனக்கு எதுவும் புரியல. தட்டு பூ பழம் நீங்க அப்பா என்ன இல்லம்மா, நீ புத்திசாலியாச்சே, என்ன கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். என்னமா புரியல? அம்மா அப்போ நீங்க என் பேத்தியா புரிஞ்சுக்காம இருப்பா? இதோ என் பேத்தி புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? அம்மா நீங்களும் அப்பாவும் பாரதி பொண்ணுக்கிட்ட வந்திருக்கீங்க. நம்ம விச்சுக்கு பாரதி பொண்ணுக்கிட்ட வந்திருக்கீங்க அதானே? அப்ப இதுதான் விஷயமா? நான் கூட சகல சர்ப்ரைஸ் சொன்னதும் ஏதோ நிலாக்கு மட்டும் தனியா சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு நினைச்சேன். நீங்க தட்டு பாலத்தோட வரும்போது கூட எனக்கு யோசிக்க தோணல. ஆனா இப்பதானே தெரியுது. ஆமா என்னத்தான் நீங்களும் மாமா மட்டும் வந்திருக்கீங்க? பொண்ணு கேட்டு வரவங்க மாப்பிள்ளையில கூட கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ளைங்க அதானே சகல கேட்கறது சரிதான். அத்தை மாமா மட்டும் வந்திருக்கீங்க, மச்சான் ஆளு காணுமே. மாப்பிள்ளை சார் வந்தாதான் நாங்க பொண்ணை காட்ட முடியும். அது சரி மாப்பிள்ள, உங்க மச்சான கையோட கூடவே வச்சுக்கிட்டேன், இன்னும் கூட்டிட்டு வரலையான்னு கேக்குறீங்க. என்னத்த சொல்ல, ஆனாலும் நாங்க விட்டுட்டு வருவோமா? இது முக்கியமான விஷயமாச்சே. இந்த இடத்துல உங்க மச்சான கூப்பிடாம வருவோமா என்ன? அதெல்லாம் மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். அதான பார்த்தேன், எங்க மாப்பிள்ளை வரலையோன்னு நினைச்சிட்டேன். மாப்பிள்ள அதெல்லாம் உங்க வீட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு. சரி சரி, இப்படி மாசம் மாசம் பாத்துட்டு என்ன அர்த்தம்? உங்க வீட்டு பொண்ணை கூப்பிடுங்க, நாங்களும் பாக்கணும்ல. என்ன நிலமா பாத்துட்டு இருக்க? உங்க வீட்டு பொண்ணை கூப்பிடுங்க. என் வீட்டு பையனுக்கு உங்க வீட்டு பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை பாக்கணும்ல. அதான் பாருங்க அதுக்குள்ள என்ன அவசரம்? முதல்ல எங்க வீட்டு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டு மருமகளை நாங்க கூப்பிடுறோம். அதானே முதல்ல எங்க கண்ணுல மாப்பிள்ளைய காட்டுங்க, அப்புறம் நாங்க உங்க கண்ணுல பொண்ணை காட்டுறோம். அவ்வளவுதானே மாப்பிள்ளைங்களா? உங்க மச்சான பாக்கணும் அதானே? இருங்க கூப்பிடுறேன். அதானடி என் பேரன் கேட்கறது கரெக்ட் தான். முதல்ல எங்க வீட்டு மாப்பிள்ளைய காட்டு, அதுக்கப்புறம் உன் வீட்டு மருமகளை நாங்க காட்டுறோம். அதுக்கு என்னமா இதை கூப்பிடுறேன். இருங்க விச்சு, விச்சு கண்ணா வாடா, எல்லாம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வா உள்ள வா. ஹாய் பியூட்டி. அடே பிளாக்கி, இப்போ நீ என்ன பார்க்க வரலடா? உனக்கு பொண்ணை பார்க்க வந்திருக்கேன், மனசுல வச்சுக்க. ஓ மை ஸ்வீட்டி, நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் முதல்ல என் கண்ணுக்கு தெரியுறது என் ஸ்வீட்டி தானே தெரியும். என்ன பியூட்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அடையடி விட்டு பையனே, இந்த வீட்டுக்கு மருமகனாக போறீங்கன்னு பாக்குறேன். இல்லான்னு வச்சுக்க உன்னைய. இருடா தாத்தா வரட்டும், தாத்தனை வச்சு உன் கதையை முடிக்கிறேன். பாட்டி எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டோம்? பொண்ணு பக்கம் வந்த இடத்துல இப்படிலாம் சொல்லலாமா? தாத்தா தானே, தாத்தாவை எப்படியா இருந்தாலும் நான் சரி கட்டிடுவேன். தாத்தாவை சரி கட்டி உன்னையும் பிக்கப் பண்ணுவேன், பாரதியும் பிக்கப் பண்ணுவேன். என்ன மீனாட்சி என்ன வேணும்? போன்ல ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஏங்க என்ன அர்த்தம்? என்ன வேணும் உனக்கு? சாரிங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணதுக்கு. டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா டிஃபன் சாப்பிடுவீங்களா? அதான் எடுத்து வைக்கலாம்னு கேட்கலாம் வந்தாங்க. இல்ல இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் பொறுமையாவே சாப்பிடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஆமா உன் மருமக சாப்பிட்டாலா? ஒன்றும் இல்லைங்க, நானும் அவளை அப்போ பிடிச்சி கூப்பிட்டு தான் இருக்கேன், மாமா வந்து சாப்பிடுமான்னு. இல்லத்த எனக்கு பசிக்கலத்தான்னு சொல்லிட்டேன், அப்படியே இருக்கா. என்னன்னு தெரியலங்க, கொஞ்ச நாளாவே பூஜா ரொம்ப டல்லா இருக்காங்க. என் மருமக இப்படியெல்லாம் சைலண்டாவே இருக்க மாட்டான், எப்பவுமே துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, வளகப்ப முடிஞ்சதுலேருந்தே இவ ரொம்ப டல்லா இருக்காங்க. ஒருவேளை குழந்தை பிறக்கிறத நினச்சி பயந்துட்டு இருக்காளா, அதனால இப்படி இருக்காளா, என்ன ஏதுன்னு தெரியல. அஜய் கிட்ட கேட்டா என்னென்னமோ சொல்லி மறுப்புறாளாமா. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. உன் மருமகளுக்கு பயம், இதை நான் நம்பணும். நம்பிட்டேன். இங்க பாரு, போய் உன் மருமகளை நல்லா சாப்பிட்டு தேம்பா இருக்க சொல்லு, அப்பதானே புள்ள நல்லபடியா பறக்கும். போய் ஏதோ நினைச்சும் பயப்பட வேணாம், நல்லா சாப்பிட்டு தேம்பாயிருன்னு அவர்கிட்ட சொல்லு. எங்கங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா பூஜா கொஞ்சம் கூட கேட்கற மாதிரி இல்லை. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அதட்டி பார்த்துட்டேன். நான் திட்டி அதட்டினதுக்கு ஜூஸ் மட்டும் குடிக்கிறாத்தேன்னு சொன்னான். அதான் இப்போதாங்க இப்போ மாதுளப்பழம் ஜூஸ் கொடுத்துருவாங்க, அதை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அஜய் வந்த பிறகுதான் சாப்பிடணும். அவன் வேற எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல, இவன் எவ்வளவு நேரம் பட்னியா இருப்பாலும் தெரியல. மருமகளே சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதமா இருக்கான். நீ என்ன விரதம் இருந்தாலும் சரி, என்கிட்ட எதுவும் செல்லுபடியாகாது. நான் முடிவு பண்ணதுதான். என்ன மீனாட்சி,
அவ சின்ன பொண்ணு சாப்பிட மாட்டேன்னு நட முடிஞ்சா நீ விட்டுருவியா? கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன் எடுத்து போய் கொடு, அவன் சாப்பிடுவான். நான் சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பா சாப்பிடுவான். இல்லைங்க அது வந்து நான் சொல்றேன்ல, உன் மாமனார் சொன்னாரு நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னாருன்னு சொல்லு, கண்டிப்பா சாப்பிடுவான். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். மீனாட்சி, மீனாட்சி, இது பக்கத்து வீட்டு பாட்டிங்களா? பாட்டி எதுக்கு இங்க வந்திருக்காங்க? யார் மீனாட்சி அது? யாரும் உன்னை கூப்பிட்டு இருக்காங்க? யாரும் இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டி தாங்க. என்னன்னு தெரியல, எதுக்கு எனக்கு கூப்பிடுறாங்க தெரியல. இருங்க என்னன்னு கேட்கறேன். சரி போ, என்னன்னு கேட்டோம். மீனாட்சி, மீனாட்சி, எம்பிட்டு நேரண்டி உன்னை கூப்பிடுறது? வாங்க பாட்டி, நீங்க கூப்பிட்டு சத்தம் இப்பதான் கேட்டுது. அதை என்னன்னு பார்க்கலாம்னு வந்தா நீங்களே வந்துட்டீங்க. வாங்க பாட்டி, உள்ள வாங்க. ரெடி வரேன். உட்காருங்க பாட்டி, நான் உங்களுக்கு பிடிக்க ஏதாவது பண்ணுவேன். உட்காருங்க. ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம். உட்காந்து அதை இதை குடிச்சிக்கிட்டு கதை பேசுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன், உன்னை கூட்டிட்டு போகணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன பாட்டி, என்ன விஷயம்? அடியே மீனாட்சி, என் பேத்தி இருக்கால, அவ இப்பதான் சத்த நேரத்துக்கு முன்னாடி தான் சடங்காயிட்டாடி. உனக்கு தான் தெரியுமே, அவ அம்மா காரி பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா. என் பேத்தி சடங்காயிட்டா. எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணணும் கையை ஓடல காலம் ஓடல. கூட வேற யாரும் இல்லை பாத்திக்கா. அதான் உன்னை தேடி வந்தேன். நீ கொஞ்சம் வாங்க, அந்த பிள்ளைங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு உட்கார வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் வாங்கி. சந்தோஷமான விஷயம் பாட்டி. ஆமா, இன்னும் சரோஜா வரல? ஆமாண்டி, இன்னைக்கு சாயங்காலம் பொழுதுக்கு தான் வரேன்னு சொன்னா. இது வேற இப்படி ஆயிட்டால, எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணணும் ஒன்றும் புரியல. போன் எல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவாங்களாமா. அது வரைக்கும் அவளை ஒதுங்க வைக்கணும்ல. அதாண்டி, நீ கொஞ்சம் வாங்க. கூட மாட வந்து உதவி பண்ணினா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாத்தியா. யாரும் இல்லாம கையும் ஓட மாட்டேது காலம் ஓட மாட்டேது. எல்லா சம்பிரதாயமும் எனக்கு தெரியும், ஆனா கூட ஆள் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியல. சத்த வந்து வாங்க. ஐயோ பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இங்க என் மருமகன் 2 மாசமா இருக்கான். அவளை எப்படி தனியா விட்டுட்டு வரதுன்னு யோசிக்கிறேன். என் புள்ள வேற வேலைக்கு போயிருக்கானா, அதான் எப்படின்னு. என்னடி மீனாட்சி, ஏதோ பக்கத்துல நீ இருக்க, நீ வந்து கொஞ்சம் கூட மாதிரி உதவியா இருக்கணும்னு பார்த்தா நீ இப்படி சொல்றீங்க. நீ சொல்றதும் சரிதான், உன் மருமகன் 2 மாசமா தான் இருக்கான், அவளையும் தனியா விட்டுட்டு வர முடியாது. நான் இப்ப யாரையும் போய் கூப்பிடுறது? மீனாட்சி, மீனாட்சி, ஏங்க சொல்லுங்க. என்னவா, என்ன சொல்றாங்க அவங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, அவங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டாலாமா. அவங்க அம்மா வேற இங்க இல்ல பாத்தீங்களா, பெங்களூர் வரைக்கும் போயிருக்காங்க. வந்துருவாங்க, இன்னைக்கு சாயங்காலம் வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது இன்னும் 2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டாங்களாமா. அதான் அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. நானும் போக முடியாது பாத்தீங்களா, நம்ம மருமகன் 2 மாசமா இருக்கா, அவளை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? என்ன மீனாட்சி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க துணைக்கு இருப்பாங்க நினைச்சுதான் வந்து கூப்பிடுறாங்க. இப்படி நீயும் வரலன்னு சொல்லிட்டா எப்படி? அவங்க வயசானவங்களா இருக்காங்க, ஒண்ணு வேற இப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணிருக்கேன். நீ போ, என்னன்னு போய் பாரு. கூட இருந்தா அவங்களுக்கு எதாவது வேணா ஹெல்ப் பண்ண. பூஜா தானே, நான் பூஜாவை பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல இல்லங்க, அப்படின்னா பூஜா தனியா விட்டுட்டு போக முடியாதுங்க. அஜய் என்ன நம்பி தாங்க விட்டுட்டு போயிருக்கான். நான் போன நேரம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஆயிடுச்சுன்னா அஜய்க்கு யாருங்க பதில் சொல்றது? இல்ல இல்ல, கூட ஒரு பொம்பளை இருக்கதாங்க நல்லது. நான் அவ கூட தாங்க இருக்க முடியும். இப்ப என்னால பக்கத்து வீட்டுக்கு போக முடியாதுங்க. என்ன பேசுற மீனாட்சி, அவங்க இவ்வளவு தூரம் நீ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டு வந்திருக்காங்க, போக முடியாதுன்னு தீர்த்து சொன்னா எப்படி? அதான் நான் இருக்கேன்ல, கேட்டனா உனக்கு உடனே ஃபோன் பண்றேன், நீ வா. அது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போ. பூஜா ரூம்ல தானே இருக்கான், என்ன அதுக்குள்ளவா பிரசவம் வந்துரு போது? அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்லங்க, இப்படிதான் லாஸ்ட் டைம் அவளை தனியா விட்டுட்டு போனேன். உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்ப நீங்க அவளை பாத்துப்பீங்கன்னு நினைச்சு போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன, நீ வெளியில போகும்போது எனக்கு நெஞ்சு வலி வந்துருமா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன், போ. அவங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்காங்களா, போ. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு சீக்கிரம் வா, போ. பூஜாவை பாத்துப்பீங்களா? ஏன் என்ன பார்த்தா பாத்துக்காத மாதிரி தெரியுதான்? நம்பிக்கை வேணா போக வேணாம். சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல நம்பிக்கைலாம் இருக்கேன். இருந்தாலும் அஜய் நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குங்க. பூஜாக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கும்னு ஆயிடுச்சுன்னா அவர் 2 மாசமா இருக்காளா, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், போ. போய் என்ன பண்ணணும் பண்ணிட்டு வா, நான் பாத்துக்கிறேன், போ. ஆடிய மீனாட்சி, அதான் புருஷனே சொல்றான்ல, செத்த நேரம் வந்துட்டு கொஞ்சம் கூட மாட இருந்து உதவி பண்ணிட்டு உடனே வந்துடுடி. நான் கொஞ்ச நேரத்துல உன்னை அனுப்பி விட்டுறேன், ரொம்ப நேரம் நீ அங்க இருக்க வேணாம். அதான் கொஞ்ச நேரத்துல அனுப்பி விட்டுறேன்றாங்களா, போமா. போய் என்ன ஏதுன்னு பாரு, போ. சரிங்க, பூஜாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு பாத்துட்டு உடனே வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லை மீனாட்சி, நீ தானமாவே வா. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா. மீனாட்சி வாடியம்மா, அங்க என் பேத்திய ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கேன். வயசுக்கு அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பாரு, அவங்க அவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருக்காங்க, போ. சரிங்க, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். கிளம்பு. சரிங்க பாட்டி, வாங்க. நான் வந்து என்ன ஏதுன்னு பண்ணிட்டு உடனே வந்துடுவேன். ரொம்ப நேரம் இருக்க முடியாது, மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. டிய மீனாட்சி, நான் ஏண்டி தப்பா எடுத்துக்க போறேன்? இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் எனக்கு வந்து உதவி பண்றேன்ற பத்தியா, அது போத முடியும். வா வா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து என் பேத்திக்கு என்ன ஏதுன்னு பண்ணணும்னு பார்த்து அவளை கொஞ்சம் ஒதுங்க வைப்போம். வா, வாங்க போலாம். அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாயானா ஏமாற்றம் தாங்களையே அன்பே. என்ன இது சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கேன். சரி, அதான் கீழே இருக்காங்களா, என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
ஒன்றும் முடியல. அத்தை இங்கேருந்து கூப்பிட்டு கேட்காது, நம்ம கீழே போய் பார்ப்போம். இன்னமும் மெயில் அனுப்பிட்டு இருக்கான். என்ன பண்றான்னு தெரியலையே. அப்போவே சென்ட் பண்ணி விடுறான், இன்னும் பண்ணிட்டு இருக்கான். அது நான் ஃபேக்டரி பக்கம் போகாம இருக்காலும் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல நாளைக்கு ஃபேக்டரிக்கு போகணும். அத்தை அத்தை ஓ அது சரி, மேடம் இப்பதான் மேல நிக்க இறங்குறாங்க போல இருக்கேன். சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறீங்களோ? இருங்க, நீங்க எந்த விரதம் இருந்தாலும் சரி, என் மனசு மாற போறதே இல்லை. அதான் சொல்லிட்டேனே, முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அத்தை 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 எங்க இருக்கீங்க? அத்தை கொஞ்சம் இங்க வாங்க. என்ன, எதுக்கு இப்ப மீனாட்சி கூப்பிடுறான்? மீனாட்சி வர வீட்டுல இல்லையே. அத்தை அம்மா, ரொம்ப குத்துற மாதிரி இருக்கேன். அத்தை அத்தை என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு ஒரு மாதிரி கூப்பிடுறான்? என்னன்னு தெரியலையே. அத்தை அத்தை எனக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை அத்தை கொஞ்சம் வாங்க. என்ன வலிக்கிற மாதிரி இருக்கான்? அத்தை அத்தை முடியல. அத்தை அத்தை எங்க இருக்கீங்க? அம்மா அம்மா ஐயோ, ஒருவேளை மீனாட்சி சொன்ன மாதிரி இவளுக்கு பிரசவம் வந்துருச்சோம். அதை இப்படி துடிச்சிட்டு இருக்கானோ? இவகிட்ட நம்ம இப்ப என்ன சொல்றது? ஏய் அத்தை அம்மா ரொம்ப முடியல. அத்தை அஜய் அத்தை எங்க அத்தை போனீங்க? கேட்டோ கேட்டோ யாரும் இல்லையா வீட்டுல? எல்லாரும் எங்க போனீங்க? இல்ல, இவளால முடியலன்னு நினைக்கிறேன். அதான் மீனாட்சி ரொம்ப கூப்பிட்டு இருக்கான். மீனாட்சி எங்க இல்லையே. மீனாட்சி பக்கத்து வீட்டு போயிருக்கான். ஏதோ இங்க இல்லை. சரி, இதுக்கு மேலே நம்ம இருக்க கூடாது. தி ஜெகநாதன் போய் என்ன கேளு. அத்தை அத்தை அம்மா ஏய் பாத்து. ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இப்போ கெட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருக்கேன் டியர்ஸ். ஆமாம், கெட்டிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? ஓகே, மறக்காமல் வீடியோஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். ஓகே ஓகே டியர்ஸ். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே டியர்ஸ், நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு என்ன சீரிஸ் போடலான்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முறை மாமனா இல்லைன்னா பிரியமான விளைவா, இது ரெண்டுத்துல எது போடலான்றது சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டியர்ஸ், பாய்.